ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறேன். இந்த வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பழமுதிர் சோலைக்கு தான் வந்திருக்கோம். அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறோன்னு தான் காட்ட போகிறோம். இன்றைக்கி வேறு பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு. பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. இதுவே கொஞ்சம் கம்மி தாங்க. நாங்கள் போய் லைனில் நிற்கவும் பார்த்திங்கன்னா அதை விட சரியான கூட்டம் வந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. நல்லபடியாக பார்த்திங்கன்னா முருகனையும் தரிசனம் பண்ணியாச்சு. தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்ததும் பார்த்திங்கன்னா விளக்கு வாங்கிட்டு நம்ம சாமிக்கு வேண்டிக்கலாம். நம்ம என்ன வேணுமோ தேவையானது ஃபுல்லாக நம்ம வேண்டிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடியே விளக்கு வச்சுருப்பாங்க. நீங்கள் எவ்வளோக்கு வேணுனாலும் வாங்கிக்கலாம். வாங்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே தீபம் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த தீபத்தில் தான் நம்ம ஏற்றி அதை பார்த்திங்கன்னா அந்த தட்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த தட்டில் வச்சு நீங்கள் காட்டணுன்னா காட்டிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அந்த தட்டில் தாங்க வச்சுருந்தேன். வச்சுட்டு பார்த்திங்கன்னா முருகனுக்கு காட்டிகிட்டு இருந்தேன். நம்ம மனசில் ஏதாவது ஒன்று நினச்சிட்டு நம்ம காட்டலாம். எல்லாருமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வீடியோலேயே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் இங்கே என்னென்ன டீட்டெயில் எல்லாமேவும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இதை வந்து காட்டிகிட்டு இருந்தோம். மனசார பார்த்திங்கன்னா நானும் முருகன் கிட்டே வேண்டிகிட்டு இருந்தேன். முருகன் பிடிக்காமல் இருந்தால் எப்படிங்க, ஆல்வேஸ் முருகன் பக்தர் தான் நான். எனக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா காட்டி முடிச்சுட்டு நம்ம மனசில் நினச்சதெல்லாம் வேண்டி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு நல்லா பட்டையை போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லோரும் பார்த்திங்கன்னா குட்டீஸ் வேறு இருந்தாங்களா. குட்டீஸ் வந்தாலே நம்ம ஃபோட்டோ தான். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேஸில் வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்போம். அது மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா விளக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு அதுக்கடுத்து சித்தி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விளக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டோம். என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கேயே பிரசாதம் வாங்கியிருந்தோம். நாங்கள் புளியோதரை தான் வாங்கியிருந்தோம். புளியோதரை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்போ லட்டு இந்த மாதிரி நிறைய வாங்கியிருந்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா கம்மியான ப்ரைஸில் தான் விற்றுட்டு இருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நான் பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. புளியோதரையை பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்திங்கன்னா அப்போ நாங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. லட்டும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா அப்போ தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அப்பத்தை நல்லா லபக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லட்டும் வந்துருச்சு. அந்த லட்டை பார்த்திங்கன்னா அதையும் ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. புளியோதரை பார்த்திங்களா ஆளுக்கு கொஞ்சம் தான் கிடச்சிச்சு. சரி கிடச்சதை வச்சு மேய்ஞ்சிக்குவோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நாங்களும் சாப்பிட்டு விட்டோம். சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியுமாங்க? 10 rupees தான். அதனால் பார்த்திங்கன்னா 3 பொட்டணத்துக்கிட்ட வாங்கியிருந்தோம். நாங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே லட்டு வந்துருச்சா. லட்டையும் பார்த்திங்கன்னா ஆளுக்கு பாதி பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்பவும் வந்துருச்சு. அதையும் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தோம் நாங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கே சாப்பாடு போடுவாங்களே நாங்கள் பார்த்தோம். அன்னதானம் கரெக்டாக நாங்கள் சாமி கும்பிட்டு வரோம் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு அன்னதானம். அதனால் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை. அதனால் நாங்களே அப்படியே சைலண்ட் ஆகிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்திங்கன்னா அழகர் கோயில் தான். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருந்துச்சுங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போவோம் இல்லையா, இந்த தடவை பார்த்திங்கன்னா நடந்து போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டாச்சு. ஏன்னா நடந்து போனதே கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு எனக்கே தோணிடுச்சு. எங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நடந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அதுவும் கூட்டம் பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருந்துச்சு. அதனால் யாருக்கும் எதுவும் ஒன்றும் தெரியலை. அதனால் பார்த்திங்கன்னா ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தோம். செம கூட்டமாக இருந்துச்சுங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு. இந்த தடவை பார்த்திங்கன்னா வண்டி ஓவருங்க. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ஓரமாக நடந்து சேஃபாக போயிட்டு இருந்தோம். அடிக்கடி பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. சீரியஸாக நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சமயத்தில் வந்து பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ரோட்லேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த குறுக்கு வழி இருக்குது பார்த்திங்களா அழகர் கோயில், இது வந்து ரோடு மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு வழி இருக்கும். நான் முன்னாடியே பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்குது. அங்கே செண்பகத்தோப்பு அப்படின்னு ஒரு கோயில் இருக்கும். அதுவும் அழகர் கோயில் தான். அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாருமே பிளான் போட்டு வச்சுருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா இப்படியே நம்ம நடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. போகிற வழியில் ஃபோட்டோ ஷூட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்படி தாங்க நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லா குட்டீஸையும் பார்த்திங்கன்னா இப்படியே ஓட விட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். செம சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் வேறு சூப்பராக இருந்துச்சாங்க. அதனால் பார்த்திங்கன்னா காலையில் வெயில் அடிச்சிச்சு, நாங்கள் போவேல. இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோவா வெயில் இல்லை, கொஞ்சம் மோடம் போட்டுருச்சா. அதனால் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஓடி எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ரோட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா ஆளே கிடையாது. அதனால் நல்லா ஜாலியாக எடுத்துகிட்டு இருந்தோம். அது முடிஞ்சது பார்த்திங்கன்னா இந்த குறுக்கு வழியில் வந்துவிட்டோம். இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் போயிட்டு இருந்துச்சுங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. சவுண்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக சூப்பராக இருந்துச்சுங்க. கேட்குறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சைலண்ட்டாக வேறு இருந்துச்சா. நாங்கள் பேசிகிட்டு போகிறது மட்டும்தான் சவுண்டு, மித்த எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சைலண்ட்டாக இருந்துச்சு. அந்த பூச்சி சவுண்டு, அந்த தண்ணி சவுண்டு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா
கேட்கும் பார்த்தீங்களா அந்த காட்டுக்குள்ளே அந்த மாதிரி சவுண்டு மட்டும்தான் கேட்டுச்சு. நாங்கள் சும்மா விடுவோமா, திக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல உட்காந்து ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருந்தோம். உண்மையாகவே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சரியான பிளேஸ்னால் இதுதாங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஃப்ரீயாகவே ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா வெறிகொண்டு நடந்து போயிட்டுருந்தோம். உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா காடுங்க இப்படி தான் இருந்துச்சு. நம்ம உள்ளே பார்த்திங்கன்னா நடந்து போகிற மாதிரி இருக்கும். கல் முள்ளுமா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்திங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து சும்மா அட்வென்ச்சர்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படியே பொறுப்பாக அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். சுற்றி பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு பிளேஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் ரசித்து பார்த்துக்கிட்டே போனோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாகவே நடங்க. ஏன்னா புழு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இந்த ஒரு ரெட் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த புழு நிறையா இருந்துச்சு. கொஞ்சம் சேஃபாக தான் நடக்கணும். அதுக்கடுத்து நாங்கள் ஊஞ்சலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கட்டை இருந்துச்சுங்க. அதில் உட்காந்து ஃபோட்டோ ஷூட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல்லாம் ஆடி செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஃபன்னு அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சுங்க. இந்த ஃபேமிலியோடு போனாலே பார்த்திங்கன்னா கலக்கலன்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் எங்களுக்கும் இருந்துச்சு. சரியான ஃபன்னு, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அதுக்கடுத்து எல்லோரும் பார்த்திங்கன்னா இதில் தான் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம். கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இருந்துச்சுங்க. இந்த கட்டை பார்த்திங்கன்னா மேலே இருந்துச்சு. நம்ம எக்கி உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். பட் பயமாக இருந்துச்சுங்க. அது வாட்டிக்கு அந்த கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான்டா, சோழி முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு தாங்க இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா பார்த்து பொறுமையாக அப்படியே நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி இப்படியே மாற்றி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளாக உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு அது ஆடுறது. பட் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. கொஞ்சம் இல்லைங்க, நிறையாவே பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பார்த்து நடந்துக்கிட்டு இருந்தோம். திக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் நல்லா குட்டியான இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி ஓடிட்டே இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி ஓடும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா குட்டியாக ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல போய் நின்றுட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. பட் நாங்கள் ஸ்நாக்ஸ் வந்து வச்சுருந்தோமா, அதை தான் சாப்பிட்டுட்டு போனோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அருவி மாதிரி இருந்துச்சுங்க. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் குளிக்கணும்னு தான் தோணுச்சு. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா கோயில்கிட்ட நம்ம வந்தாச்சு. கொஞ்சம் ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் சூப்பராக இருக்குங்க. சீரியஸாக இந்த மாதிரி இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. செம்மையாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நடுவுலங்க காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா தெப்பக்குளம் இருந்துச்சு பாருங்களேன். இங்கேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இந்த சுண்டல், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அது என்னது, நெல்லிக்காய், மாங்காய், தண்ணிப்பழம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விற்றுட்டு இருந்தாங்க. நீங்கள் இங்கே வாங்கினாலும் வாங்கிக்கலாம். பட் என்ன வெளியிலனா கொஞ்சம் 20 ரூபா வைக்கிறாங்க. இங்கே 30 ரூபா கிட்டே இருந்துச்சு. ஏன்னா உள்ளே வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா இந்த வழி வர்றவங்க பார்த்திங்கன்னா வாங்கிக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வழியில் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து தெப்பக்குளம்லாம் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். அந்த தெப்பக்குளம் பார்த்திங்கன்னா செம்ம ஆழமாக இருக்குமாங்க சொல்லியிருந்தாங்க. என்னால் பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடியே நின்று அப்படியே கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் பயமாக தான் இருந்துச்சு. அது உள்ளே பார்த்திங்கன்னா மீனெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சேர்றா நீங்கள் பிடிங்கடா அப்படின்ட்டு நாங்கள் நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். குளிச்சுட்டு வந்ததுக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கடுத்து இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு கோயில் மாதிரி ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் நமக்கு வாசல் இருக்குமா. இப்போ பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்களாம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடு வழி தான் வாசல் மாதிரி வச்சுருப்பாங்களாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா இந்த சைடு வரமாட்டாங்க. கொஞ்சம் சேஃபும் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த சைடு மாற்றிட்டாங்க. ரோடு மாதிரி போட்டுட்டாங்க. அதில் நடந்து போகிறாங்க. பஸ் வசதியும் வச்சுருக்காங்க. இங்கனக்குள்ளே பார்த்திங்கன்னா மரத்துக்கு கீழே ஒரு விநாயகர் இருக்கார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிவலிங்கம் மாதிரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் சிலை வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வர வேண்டிய இடத்துக்கிட்டையும் வந்தாச்சு. வந்து முடிச்சதும் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே தான் நம்ம போனதும் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி அழகர் கோயில் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு போஸ்ட்லேயே காட்டியிருப்பேன். நான் அந்த வீடியோலேயே எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருந்திருப்பேன். நான் இப்போ பார்த்திங்கன்னா சும்மா மேட்டாப்பில் எடுத்தது மட்டும்தான் என்னால் பார்த்திங்கன்னா சும்மா அங்கங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. கோயிலுக்கிட்டேயும் வந்தாச்சு. வந்ததும் பார்த்திங்கன்னா கோபுரத்தை தாங்க பார்த்துட்டு இருந்தோம். நமக்கு தான் கோபுரம் பிடிக்குமே, அதனால் பார்த்திங்கன்னா கோபுரத்தை பார்த்து இவங்க தாங்க வளைச்சி எடு, இப்படி எடு அப்படி எடுன்னுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு இடமா இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த வழி தான் வாசல் இருக்குமாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோவா தெரியல. நாங்கள் பார்த்திங்கன்னா உள்ளே நடந்து வந்துட்டோம். இந்த பில்டிங் இருக்குது பார்த்திங்களா, இந்த பில்டிங் கிட்ட தான் இருந்துச்சு. ஃபைனலாக கோயிலுக்குள்ளேயும் வந்தாச்சு. அழகர் கோயிலுக்குள்ளே கோபுரத்தில் பார்த்துட்டு சாமியும் கும்பிட்டு முடிச்சது உள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் லெமன் சோறு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த லெமன் சோறை பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளேயே சாப்பிட்டோம். ஏன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நட சாத்திட்டாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் எப்படி இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் உட்காந்து சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இருக்கிற சோத்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
கோயிலும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா எந்த பிளேஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டு நாங்களும் உள்ளே கிளம்பிட்டோம். நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த ஆண்டாள் சன்னதின்னு ஒன்று இருக்குங்க, அது உள்ளே பார்த்திங்கன்னா குகை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இடம் சூப்பராக இருக்குங்க. சீரியஸாகவே அந்த இடத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் உட்காந்து ஃபன் பண்ணி செம ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்தது விளக்கு போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா உள்ளே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா, அந்த இதில் இருக்குது. ஏன்னா திரும்ப காட்ட வேணாம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நான் எதுவும் எடுக்கலை. நான் குகைன்னு சொல்லியிருந்தில்ல, இந்த மாதிரி தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு. இது உள்ளே தான் நாங்கள் ஓடி விளாண்டுக்கிட்டு இருந்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாகவும் இருந்துச்சு. இந்த குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் போன தடவை பார்த்திங்கன்னா இங்கே லைட் இல்லை, இந்த தடவை பார்த்திங்கன்னா லைட்டு போட்டிருந்தாங்களா, அதனால் நல்லா ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து முடித்ததும் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியிலேயே வந்துவிட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நிறைய சாமி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பிட்டாச்சு. சக்கரத்தாழ்வார், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த திருமணம் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாமி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நிறைய சாமி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து சாமியை கும்பிட்டாச்சு. கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டோம். ஏன்னா சாமியை கும்பிட்டு வெளியில் தான் வந்தோம். நாங்கள் இங்கே பார்த்திங்கன்னா வெளியில் வந்து எல்லாருமே ஜாலியாக நின்று முடிச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் யானை பார்க்குறதுக்காக வெறியுண்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யானையை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எல்லா குட்டீஸும் பார்த்திங்கன்னா ஓடிட்டாங்க. ஏன்னா குட்டீஸ் ஆனாலே பார்த்திங்கன்னா யானைன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா யானை பார்க்குறதுக்கு முன்னாடியே ஓடிடுச்சுங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து தான் போனோம், லாஸ்ட்டாக தான் போனோம். யானையும் பார்த்திங்கன்னா பார்த்துட்டோம். யானைக்கு பார்த்திங்கன்னா இந்த வரைஞ்சி விட்டுட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்டு எங்களுக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, டாடா பாய்.